ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் நாளை நடைபெறவிருந்ததாக கூறப்படும் இரண்டாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதை ஈரான் உத்தியோகபூர்வமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரானிய உத்தியோகபூர்வ செய்தித்தளம் தகவல் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் செயற்பாடுகளை கடுமையாக சாடியுள்ள IRNA செய்தி சேவை ஈரான் பேச்சுவார்த்தையில் பங்கேற்காமை பல காரணங்களை குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்கா யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகளையும் மிகையான கோரிக்கைகளை முன்வைப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா தனது நிலைப்பாடுகளை தொடர்ந்து மாற்றிக்கொள்வதாகவும் முரண்பாடான கருத்துக்களை வெளியிடுவதாகவும் ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. தற்போதைய போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறி அமெரிக்கா தொடர்ந்தும் கடற்படை முற்றுகையை முன்னெடுத்து வருவதை ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் இஸ்லாமாபாத்தில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக அமெரிக்கா வெளியிட்ட செய்திகள் அனைத்தும் ஒரு ஊடக நாடகம் என்றும் ஈரானின் மீது அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு பழிபோடும் முயற்சி என்றும் ஈரான் வர்ணித்துள்ளது. இதேவேளை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் ஆகியோருக்கு இடையில் நேற்று மாலை இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலில் மிகவும் சுமூகமாகவும் ஸ்நேகபூர்வமாகவும் அமைந்திருந்ததாக பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சுமார் 45 நிமிடங்கள் நீடித்த இந்த உரையாடலில் சில முக்கிய அம்சங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த மாத தொடக்கத்தில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற முதற்கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் உயர்மட்ட குழுவை அனுப்பியமைக்கு ஈரான் தலைமைத்துவத்திற்கு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நன்றிகளை தெரிவித்தார். பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டவும் பதற்றத்தை தணிக்கவும் பாகிஸ்தான் மேற்கொண்டு வரும் ராஜதந்திர முயற்சிகள் குறித்து ஈரான் ஜனாதிபதிக்கு இதன் போது விளக்கப்பட்டது. சவுதி அரேபியா, கட்டார் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் தான் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் குறித்தும் ஷெபாஸ் ஷெரீப் இதன் போது குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வுக்கான சர்வதேச அளவில் இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் இன்று இஸ்லாமாபாத்தில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனை ஈரான் பகிரங்கமாக மறுத்துள்ளது. இதேவேளை ஒமான் வளைகுடா பகுதியில் அமெரிக்கா கடற்படையினரினால் ஈரானிய வணிக கப்பல் ஒன்று தாக்கி சிறைப்பிடிக்கப்பட்டதை ஈரான் இராணுவத்தின் அஸ்ரத் காதம் அல் அன்பியா தலைமையகம் உறுதிப்படுத்தியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்கா கடற்கொள்ளை செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் கப்பலின் திசையறியும் அமைப்பை செயலிழக்க செய்து பயங்கரவாத முயற்சியில் கப்பலை கைப்பற்றியுள்ளதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் இந்த ஆயுதமேந்திய கடற்கொள்ளைக்கு ஈரானிய ஆயுத படைகள் மிக விரைவில் தகுந்த பதிலடி கொடுக்கும் என்றும் இதற்கு பழிவாங்கல்கள் நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் என்றும் ஈரானின் தஸ்னிம் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை குறித்து குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் உயர்மட்ட குழுவின் பயணம் குறித்து வெள்ளை மாளிகை முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வெளியிட்டுள்ளது. முன்னதாக துணை ஜனாதிபதி JD வான்ஸ் பாதுகாப்பு காரணங்களுக்காக இஸ்லாமாபாத் செல்ல மாட்டார் என முதலில் ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருந்தார். எனினும் தற்போது JD வான்ஸ், ஸ்டீவ் விக்னெட்ஸ் மற்றும் ஜெராட் குஷ்னர் ஆகியோரை கொண்ட உயர்மட்ட குழு இஸ்லாமாபாத் செல்ல உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு நாடு பேச்சுவார்த்தைக்கு வருகை தர உறுதி செய்துள்ளமையினால் அந்த நாட்டுடன் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளதாக ஒரு அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பது இதுவே முதன்முறையாகும். ராஜதந்திர ரீதியாக இது மிகவும் அசாதாரணமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ட்ரம்பின் இந்த செயற்பாடு நெருக்கடியில் இருந்து வெளியேற அவர் ஒரு திருப்பத்தை எதிர்பார்ப்பதை குறிப்பதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கிடையில் ஈரானின் பிரதான கோரிக்கையான கடற்படை முற்றுகையை தான் நீக்கப் போவதில்லை என்பதில் ட்ரம்ப் உறுதியாக உள்ளார். எதற்கும் அடிப்பணியாத ஒரு தலைவராகவே தன்னை அவர் காட்ட விரும்புகின்றார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் தனது அனைத்து நிபந்தனைகளுக்கும் உடன்பட்டு விட்டதாகவும் ஈரானின் கோரிக்கைகள் எதனையும் அமெரிக்கா ஏற்கவில்லை என்றும் ட்ரம்ப் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.